ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் பற்றி பார்ப்போம். ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் ஓகேவா. ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னா, இது வந்து இயர்லி ட்வைஸ் நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது வந்து conducted twice per year. அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 முறை இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ 2 முறை இதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன, இது வந்து 2 முறை கண்டக்ட் பண்ணுவாங்க. எந்த டைமில் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக ஜனவரி அண்டு ஏப்ரல். ஓகேவா. ஜனவரி அண்டு ஏப்ரலில் 2 முறை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஜனவரியில், செகண்ட் டைம் வந்து ஏப்ரலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸாம், அதாவது ஐஐடி ஜேஇ வந்து மெயின்ஸ் எக்ஸாம் ஓகேவா, 2 முறை இயர்லி கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து, ஸோ இந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க. அப்போ என்ன பண்ணலாம், எங்கெங்கே சேரலாம்? இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதை வச்சு நீங்கள் ரேங்க் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, ஓகேவா, எவ்வளோ உங்கள் ரேங்கை பொறுத்து நீங்கள் என்ஐடியில் சேரலாம். என்ஐடிஸ் இது ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு என்ஐடிஸ் இருக்குது. ஓகேவா. யூனியன் டெரிட்டரியும் சேர்த்து ஆல்மோஸ்ட் எல்லா யூனியன் டெரிட்டரியிலையுமே என்ஐடிஸ் இருக்குது. எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு என்ஐடிஸ் இருக்குது. அது எந்தெந்த என்ஐடிஸ் நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் நம்ம இன்னொரு வீடியோவில் என்ஐடிஸ் எத்தனை இருக்குது, எங்கெங்கே இருக்குது, என்னென்ன கோர்ஸ் இருக்குங்கிறத பற்றியும் நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ இப்போ என்ன தெரிஞ்சுக்குவோம்னா, இந்த என்ஐடிஸில் வந்து ஐஐடி இது ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டோம், நல்ல ரேங்கிங் இருக்குது அப்படின்னா என்ஐடியில் சேரலாம். அது இல்லைன்னா ட்ரிபிள் ஐடி, ஓகேவா. ட்ரிபிள் ஐடிஸ் கூட வந்து நிறைய இருக்குது. ஒரு ஸ்டேட்டில் குறைஞ்சது 1 இருக்குது. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸில் கூட இருக்குது. சில ஸ்டேட்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு அந்த மாதிரி ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று காஞ்சிபுரத்தில் இருக்குது, இன்னொன்று வந்து திருச்சியில் இருக்குது. அதனால் 2 ட்ரிபிள் ஐடிஸ் இருக்குது. ஓகேவா. இந்த ட்ரிபிள் ஐடிஸில் கூட நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஸோ அது இல்லை அப்படின்னாக்கா ஐசர்ஸ், ஐசர்ஸ் ஓகே, ஐசர்ஸில் சேர்ந்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன், இது இல்லாமல் சில சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த இன்ஸ்டிடியூட் நடத்துவாங்க. அந்த இன்ஸ்டிடியூட்டில் கூட நம்ம இந்த ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் வச்சு இந்த இன்ஸ்டிடியூஷனில் நம்ம சேர்ந்துக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்டிஏ கொடுக்குற ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் நடத்தும்போது ப்ரௌச்சர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ப்ரௌச்சரில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்தெந்த இன்ஸ்டிடியூஷனுங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த பாயிண்ட், 3ஆவதாக தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் ஜேஇ மெயின்ஸ் பற்றி. ஸோ இதெல்லாம் நான் எழுதி பாஸ் பண்ணால் 2 முறை இயர்லி 2 டைம்ஸ் எழுதலாம். ஒன்று ஜனவரியில், ஓகேவா, ஒன்று ஜனவரியில், இன்னொன்று வந்து ஏப்ரலில் எழுதலாம். எங்கெங்கே சேரலாம்? என்ஐடிஸில் சேரலாம், ட்ரிபிள் ஐடிஸில் சேரலாம், ஐசரில் சேரலாம். அது இல்லாமல் இன்னும் சில சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷனில் சேரலாம். ஸோ இதெல்லாம் சேரலாம். சரி, நான் என்ன படிச்சிருந்தா இந்த எக்ஸாமை நான் எழுதுறதுக்கு குவாலிஃபைடு, எலிஜிபிலிட்டி, தகுதி தேர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா. எனக்கு என்ன தகுதி இருந்ததுன்னா நான் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
12வதுல ஓகேவா 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஓகேவா, மேக்ஸ் இந்த காம்பினேஷனில் நம்ம படிச்சிருந்தோம்னா போதும், படித்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, படித்து பாஸ் பண்ணோம்னா நாம் வந்து ஐஐடி என்ட்ரான்ஸ், அதாவது ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதலாம். எழுதி பாஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான கோர்ஸில் முன்னாடி சொன்ன இன்ஸ்டியூஷனில் எந்த இன்ஸ்டியூஷனில் நம்ம சேரணுமோ அங்கே சேர்ந்துக்கலாம். அதே நேரத்தில் நம்மளுக்கு என்ன கோர்ஸ் சேரணுமோ எந்த இன்ஸ்டியூஷனில் கிடைக்குதோ கவுன்சிலிங் போயிட்டு அந்த கோர்ஸில் நம்ம சேர்ந்துக்கலாம். ஓகேவா, இதுதான் ஜேஇ மெயின்ஸில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய 3 விஷயம். ஓகேவா.